இப்போ பார்த்தோன்னா பாட்டிக்கு உடம்புக்கு முடியல. அதனால காவேரி, விஜயும் அங்கே ஸ்டே பண்ணலாம் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோன்னா நம்ம காவேரி அம்மா சொல்கிறாங்க, கொடைக்கானல் இருக்க வீடு வந்து யாரோ விலைக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கங்கா, ஆமாம் சும்மா தானே கிடக்கு, பேசாமல் விற்றுடலான்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்பா ஆசை ஆசையாக கட்டின வீட்டை போய் விற்கணும் பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை உடனே நம்ம கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே யமுனாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவன் நான் சொன்னதுக்கு இவ அப்படி சொல்கிறா இப்படி சொல்கிறான்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா கண்டிப்பாக வீடை விற்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. காவேரி இதெல்லாம் பேசி ரொம்ப புலம்புறாங்க விஜய்கிட்ட. விஜய் வந்து இப்போ என்ன வீடு விற்கணும், வீடு வேறவங்களுக்கு போகக்கூடாது, இந்த வீட்டை நம்மளே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறப்ப கங்கா வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. இல்லை யாருக்கு வேணுமா விற்கலாம், உங்களுக்கு விற்கக்கூடாது அப்படின்றாங்க. உடனே கங்கா இதெல்லாம் பண்ணுறா பார்த்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி உனக்கு இந்த மாதிரி புத்தி போகுது, யார் வாங்கினா என்ன, நம்ம மருமையை வேணாலும் நமக்கு வியாபாரத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பயங்கரமாக வருது. இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க நம்ம காவேரி. ஏன் இந்த மாதிரி கங்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் அவங்க புத்தி தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.